IPL 2024 ஆண்டு T20 கிரிக்கெட் போட்டியில நடப்பு சாம்பியனான CSK அணி இதுவரைக்கும் விளையாடிய 2 போட்டிகளிலும் வெற்றியை அடைந்திருக்கு. முன்னதாக IPL 2023 ஆண்டில் தோனி தலைமையில் விளையாடிய சென்னை அணி 5வது முறையாக கோப்பையை வென்று வெற்றிகரமான அணி என்ற மும்பை அணியின் சாதனையை சமன் செய்தது. சமீபத்தில் தனியார் நிகழ்ச்சியில் ஜடேஜாவை தோனி பாராட்டி பேசியது பின்வருமாறு: இந்த சூழ்நிலையில் இலக்கை தொடர்வதற்கான தன்னம்பிக்கையும் மனநிலையும் ஜடேஜாவிடம் இருப்பதாக நான் தன்னம்பிக்கையுடன் இருந்தேன். ஆனால் அது கண்டிப்பாக நடக்கும் என்று சொல்ல முடியாது. இது மறக்க முடியாத இன்னிங்ஸ். கடைசி பந்துக்கு முன்பாக அவர் அடித்த சில சிக்ஸர்கள் மிகவும் கடினமானது. அதை டிவியில் பார்க்கும்போது எளிதாக தெரியும். ஆனால் தற்பொழுது லோயர் மிடில் ஆர்டரில் விளையாடும் எனக்கு அந்த கோணத்தில் சிக்ஸர் அடித்து வெற்றி பெற வைப்பது எவ்வளவு கடினம் என்பது தெரியும். இந்த நேரத்தில் எதிரணியும் எங்களை போலவே வெற்றி பெற விரும்பினார்கள். எனவே அந்த வெற்றி அனைவரது கடின உழைப்பின் பரிசாகும். இறுதியில் நாங்கள் வெற்றியின் பக்கத்தில் இருப்பது மிகவும் மகிழ்ச்சி. இந்த வகையில் பேட்டிங் செய்த விதத்துக்கு ஜடேஜாவிற்கு பெரிய கைத்தட்டல் என்று சொன்னதும் இடத்தில் இருந்தவர்கள் ஜடேஜாவை கைத்தட்டி பாராட்டினார்கள். இதே நிகழ்ச்சியில் தோனியை பற்றி ஜடேஜா பேசியதாவது: இன்றைய நாளில் சாக்ஷி அணிக்கு பின் பாய் தூக்கி ஒரே நபர் நானாகத்தான் இருப்பேன் என்று நம்புகிறேன். சொன்னதும் தோனி உட்பட அரங்கத்தில் இருந்த அனைவரும் சிரித்தனர்.